பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த இணையத்தின் வழியாக நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே உங்கள் பிள்ளைகளாக்கி நாங்கள் வசிக்கிற எங்களுடைய இல்லங்களில் இருந்து நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலே கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து நம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து கொண்ட அளவற்ற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். நம்முடைய வல்ல கரமைகளை பாதுகாத்தது நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனி வருகிற நாட்களிலும் எங்களை பாதுகாப்பீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து செல்ல உதவி செய்யும். தூய ஆவியின் பிரசன்னம், தூய ஆவியின் பாதுகாப்பு எங்கள் குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும், பிள்ளைகளையும், உறவுகளையும், பெற்றோர்களையும் பாதுகாத்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வெகு விரைவிலே இந்த தேசம் ஒரு செழிப்பை நோக்கி நகர்ந்து செல்ல உதவி செய்வீராக. இந்த நிலைகளெல்லாம் மாற உதவி செய்வீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், படிக்க போகிற திருமறை வார்த்தைகள், கேட்க போகிற இறை சத்தியங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக, பயனுள்ளவைகளாக மாற்றங்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நோக்கி பார்க்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை நோக்கி துதிப்பாடலை நாம் பாடுவோம். Yeah.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கடவுள் உண்டு பண்ணின நல்ல நாள். இந்த நல்ல நாளிலே நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். திருத்துவ கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறந்திருக்கின்ற உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்திலே வருகிறவரும் வந்தவருமாயிருக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளை நீர் பரிசுத்தர், கடவுளை நீர் பரிசுத்தர், சர்வ நீர் பரிசுத்தர், சர்வ நீர் பரிசுத்தர், சாமுவேல் பரிசுத்தர், சாமுவேல் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சொல்லுங்கள் மீட்பெருங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சொல்லுங்கள் மீட்பெருங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாண்டவர்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாண்டவர்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் இரட்சகராக தன்னுடைய உலகத்தில் அன்பு கூர்ந்து போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் போல மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக திரும்பி உரையை போற்றுகிறோம். பரிசுத்த ஆகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் கொள்கிறவரை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த கடவுளை உமக்கே காலமும் எல்லா புகழ் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் பாவரிக்கைக்குள்ளாய் கடந்து செல்வோம். நமக்கு பாவலிப்பமானவை நாமே வஞ்சிக் கொள்வாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நிதி உள்ளவர். நான் எழுதிய தரப்பதற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனியுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காக உணாக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராட்சியும் சமூகத்திருக்கிறது. மனதிரும்பி நற்செய்தி நம்பிக்கை வையுங்கள். நமது வறுமைக்காக பிரதிபிக்க முடியாத பிரதனாசர் நமக்கிறார்கள். எல்லாவற்றும் போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதனாசர் நமக்கு இருக்கிறார். நாம் ஒழுங்காற்படியிட்டு மௌனமாக நாமே சோதனை செய்வோம். சர்வவல்ல கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாவரிக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வவல்லமையும் இதற்குள்ள பிதாவே, தப்பிப்போ நாடுகளை போர் நாங்கள் வழியில் விட்டு வழிவி அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் முக்கியமே இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, எவரிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிகளுக்கு பாக்கியங்களுக்கு இறங்கும். தப்புதங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவனை குற்றங்களை சீர்படுத்தும். மிகவும் உள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகபடி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்தவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தவர்களும். ஆமென். சர்வலை மிகுதிற்குள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிகழ்ச்சிகளை கட்டிவிட்டவர்களை நம்முடைய வாழ்க்கை சீர்படுவதற்கான காலத்தையும் பரிசுத்த ஆவியின் கிருபையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆமென். திருமறை பகுதிகள் படிக்க கேட்போம். விசேஷித்த வேதமாகும் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடியும். யோவான் 20:19 முதல் 23 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி
இந்த நாளிலே இந்த இணையத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருப்பார் என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு யோவான் நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் படிக்க கேட்டோம். யோவான் 20 19 23 வரை. அதிலே இன்றைய செய்திக்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 20வது அதிகாரம் 21வது வசனம். யோவான் 20:21 கடைசி பகுதி நான் படிக்கிறேன். பிதா என்னை அனுப்பினது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, பிதா என்னை அனுப்பினதைப் போல நானும் உங்களை இந்த உலகத்திற்குள்ளே நான் அனுப்புகிறேன். இந்த உலகத்திற்குள்ளே நற்செய்தி பணியாற்ற, கடவுளுடைய அர்ப்பணியை செய்ய, கடவுளுக்காக சேவை செய்ய நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லி இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அவர் அனுமதியை கொடுத்து அனுப்பவில்லை, அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி இந்த உலகத்திலே பயன்படுத்துவது, அந்த அதிகாரம் இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு நாம் செயல்படுத்துவது என்பதை இனிவரும் நாட்களிலே நாம் பார்ப்போம். கடவுள் தன்னுடைய பணிக்காக அழைக்கும் போது என்ன தகுதிகளை அவர் எதிர்பார்க்கிறார்? இந்த உலக பணிக்காக நாம் ஆயத்தமாகும் போது இந்த உலகம் நம்முடைய தகுதியை பார்த்து நமக்கு பணி கொடுக்கிறது, அல்லது நம்முடைய திறமைகளை பார்த்து இந்த உலகம் நமக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. ஆனால் கடவுள் முற்றிலும் வித்தியாசமானவராக, அவர் தன்னுடைய பணியை தருவதற்கு நம்மிடம் என்ன தகுதி இருக்கிறது என்பதை அவர் பார்ப்பதில்லை, என்ன திறமை இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை, என்ன திராணி இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை. மாறாக அவருடைய பணியை செய்வதற்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்கிற ஒரே ஒரு தகுதி இருந்தால் மட்டுமே போதும். இந்த பறந்து விரிந்த உலகத்திலே அவருடைய பணியை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் அவர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அறுவடைக்கு ஏராளமான மகசூல் இருக்கிற சூழ்நிலையிலே, அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிற சூழ்நிலையிலே அந்த அறுவடை செய்வதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தேசத்திலே மிகவும் குறைவு என்பதை வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள இங்கே ஆசைப்படுகிறேன். அப்போ கடவுளுடைய பணியை செய்வதற்கு நீங்கள் பிள்ளைகள் என்கின்ற ஒரு உணர்வு இருந்தால் போதும். அந்த உணர்வு உங்களுக்கு உரிமையாக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை படிக்க நான் கேட்கிறேன். ரோமர் 8:15 என்ன சொல்லுகிறது? அந்தபடியே நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவருடைய பணியை செய்வதற்கு நமக்கு இருக்கிற ஒரே தகுதி, நமக்கு இருக்கிற ஒரே தாளந்து அவருடைய பிள்ளை என்கிற உரிமை மட்டுமே. அப்ப நாம் பிள்ளையாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் விரும்புகிற பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும். கடவுள் நம்மை பயன்படுத்துகிற பாத்திரங்களாக நாம் மாறும்போது மட்டுமே கடவுள் தன்னுடைய பிள்ளையாய் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, பவுல் தீமோத்தேயு என்கிற தன்னுடைய வாலிபனுக்கு நண்பனுக்கு எழுதுகிறார். 2வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கனத்துக்குரிய பாத்திரவான்களாக நாம் மாற்றப்படுகிறோம். தேவன் எந்த நேரத்திலே யாரை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவர் பயன்படுத்துகிற வரை அவருடைய கையிலே நாம் பொறுமையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். தேவைப்படும் போது நிச்சயம் அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அப்ப
அப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது மட்டுமே தேவன் நம்மை பயன்படுத்துவார். நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற முடியுமா? நம்மை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்கிற கேள்விக்கு யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் நாமத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரத்தை தருகிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து, அவருடைய நாமத்தை விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டால் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய அதிகாரத்தை அவர் நமக்கு தருகிறார். அப்ப அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? பிள்ளை என்று சொன்னால் வித்து என்று அர்த்தம். வித்து. பிள்ளை என்று சொன்னால் வித்து அல்லது நீதிமான் என்று அர்த்தம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நீங்க பாருங்க. கடவுளுடைய கிருபை நோவாவுக்கு கிடைக்கிறது. நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த நோவாவை தேவன் தன்னுடைய வித்தாய் அவர் அறிக்கை செய்கிறார். அந்த வித்து என்றால் நீதிமான், வித்து என்றால் பிள்ளை. அப்ப நீதிமானுக்கான ஆசீர்வாதங்கள் வேதத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளையாய் மாறும்போது, நாம் அவருடைய பிள்ளையாய் மாறும்போது பரலோகம் நமக்கு அதிகமான பொக்கிஷங்களை, அதிகமான ஆசீர்வாதங்களை, அதிகமான ஐஸ்வர்யங்களை நமக்கு தருகிறது. பரலோகம் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். அப்படி இல்லை, பிள்ளையாய் மாறுவதற்கு நாம் நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும். அதனாலதான் யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும், எத்தனை பேர் வேண்டுமானாலும் அவருடைய பிள்ளைகளாய் மாறலாம். யார் வேண்டுமானாலும் அவருடைய பணிக்காக அழைக்கப்படலாம். அவருடைய பணியை செய்வதற்கு தகுதியையும் திறமையும் பார்த்து அவர் தன்னுடைய பணியை தருவதல்ல, அவர் உள்ளத்தை பார்த்து தன்னுடைய பணியை தருகிறார். நாம் எந்த நோக்கத்தோடு அவரோடு வருகிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்துதான் நமக்கு அவருடைய பணியை தருகிறார். எனவே அவர் நம்முடைய பணியை செய்வதற்கு நாம் பிள்ளை என்கிற ஒரு நிலை இருந்தால் போதும். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று என்றாவது ஒரு நாள் நாம் சொல்லி இருப்போம். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையின் மத்தியிலே, என்னுடைய வியாதியின் மத்தியிலே, என்னுடைய துன்பத்தின் மத்தியிலே, என்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலே அப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் அறிக்கையிட்டோம். ஆண்டவரே உடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் என்றோ ஒரு நாள் சொல்லி இருப்போம். அது நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலையாக இருந்திருக்கலாம், அல்லது நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளி நேரங்களிலே நாம் அறிக்கை செய்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையை நாம் சொல்லி இருப்போம். அந்த ஒரு வார்த்தைக்காக தேவன் நமக்கு பரலோகத்தின் அங்கீகாரத்தை தருகிறார். அந்த ஒரு வார்த்தைக்காக தேவன் நமக்கு பரலோகத்தில் இருக்கிற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்பொழுது அந்த வார்த்தை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனே தேவன் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். பிள்ளைகளாக மாறும்போதே நாம் நீதிமான்களாக மாறுகிறோம் என்கிற நம்பிக்கை நமக்கு தேவைப்படுகிறது. நாம் நீதிமான்களாக மாற்றுகிறோம் என்கிற விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு நான் அநேகரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் கடவுளுடைய பிள்ளையா என்று சொன்னால் ஏறக்குறைய 50% மக்கள் ஆம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களை பார்த்து நீங்கள் நீதிமான்களா என்று கேட்கும்போது அவர்கள் சற்று தயங்குவார்கள். பரலோகம் நமக்கு பிள்ளை என்கிற அந்தஸ்தை கொடுத்த உடனே நாமை நீதிமான்களாக தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நீதிமான்களாக பார்க்கிறார். இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள், நான் நீதிமான், நான் தேவனுடைய பார்வையில் நீதிமானாய் வாழ நான் ஆசைப்படுகிறேன், நான் நீதிமானாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறேன், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளையாய் இருப்பதால் நான் நீதிமானாக தான் வாழ்வேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வோம். நீதிமான் என்று சொன்னால் நாம் வைத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு என்ன தெரியுமா? நீதிமான் என்று சொன்னால் அவன் 24 மணி நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும், அவன் தான் நீதிமான் என்று நாம் சொல்வோம். 24 மணி நேரம்
தேவனுடைய திருமறையை படித்துக் கொண்டிருக்கிறவன் தான் நீதிமான் என்று சொல்லுவோம். நீதிமான் என்று சொன்னால் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் மாத்திரமே நீதிமான் என்று நாம் சொல்லுவோம். வேதம் அப்படி சொல்லவில்லை. அவருடைய பிள்ளைகளை வேதம் நீதிமான்கள் என்று அறிக்கை செய்கிறது. அவருடைய பிள்ளைகளை தேவன் நீதிமான் என்று ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அப்போது நீதிமான்களை கண்டு நீதிமான்களுக்காக தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், இந்த நீதிமான்களை எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 9வது வசனம், நீதிமானை நாம் எப்படி கண்டுபிடிப்பது, யார் நீதிமான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு நீதிமொழிகள் 14:9 இப்படியாய் சொல்கிறது. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள். மூடர்கள் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. ஒருவருடைய பாவங்களை குறித்து, ஒருவருடைய அக்கிரமங்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறவர்கள் பரியாசக்காரர்கள், துன்மார்க்கர்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. ஆனால் நீதிமான்களோ தவறு நடந்தாலும் அவர்களுக்கு தயை உண்டு. கடவுள் அவர்களுக்கு தயை காட்டுகிறார். கடவுள் தன்னுடைய அளவில்லாத கிருபைகளால் அவர்களை மூடுகிறார். அந்த கிருபை அவர்களை தாங்குகிறது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் இருந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பான் என்று சொல்லி, இந்த நீதிமானுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் வல்லமைகளும் ஏராளம் தெய்வ பிள்ளைகளே. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்களுடைய பிள்ளைகளாய் மாறும்போது பரலோகம் உங்களை நீதிமான்களாக பார்க்கிறது. பரலோகம் உங்களை நீதிமான்களாக அங்கீகரிக்கிறது. அந்த நீதிமான்களாக மாறும்போது மட்டுமே நீங்கள் அவருடைய பணியை செய்வதற்கு தகுதியானவர்களாக மாறுகிறீர்கள். ஆண்டவரே, அவருடைய பணியை செய்ய வேண்டிய நேரத்தில் அதிகமாய் நாம் பிரயாசப்படுகிறோம். அந்த பணிக்காக நாம் மிகவும் கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வருகிறோம். ஒரு நாள் இந்த கடினமான சூழ்நிலை நம்ம விட்டு அகன்று போகும். அவருடைய பணிக்காக நீங்களும் நானும் 24 மணி நேரமும் ஆண்டவரே உடைய பணியை செய்வதே என்னுடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பணிக்காக இப்பொழுதே நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். இப்பொழுது நம்மை அவரோடு இன்னும் ஐக்கியப்படுத்துவோம். திருமறை படிப்பதிலே, வேத ஞானத்தை வளர்த்துக் கொள்வதிலே, அவரோடு பேசுவதிலே, அவரிடத்திலிருந்து வரங்களை பெற்றுக் கொள்வதிலே அதிகமாய் நாடுங்கள் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் நீதிமானாய் மாறுவதற்கு அவருடைய பிள்ளை என்கிற ஒரே ஒரு அதிகாரம் எனக்கு போதும். அந்த அந்தஸ்து எனக்கு போதும். ரோமர் 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. நான் அழைக்கப்படுகிறேன். ரோமர் 5:8 இப்படியாய் சொல்லுகிறது, நான் பாவியா இருக்கையில் இயேசு எனக்காக மரித்தார். நான் பாவியா இருக்கும்போது இயேசு எனக்காக மரித்தார். இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய சிலுவையின் மரணம் என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறது. 9வது வசனம் எப்படியாக சொல்கிறது? ரோமர் 5:9, நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமான்களாக இருக்கிறது. அவராலே நமக்கு ரட்சிக்கப்படுவது நிச்சயமாய் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொன்னால் அவர் நம்மை ரட்சிப்பார். இயேசுவே என்னை விடுவியும் என்று சொன்னால் அவர் நம்மை விடுவிப்பார். இயேசுவே நீர் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நாம் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை பரலோகத்தில் இருந்து பதில் வருகிறது. அந்த வார்த்தை நம்மளுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு தேவை. அந்த வார்த்தை நம்மை நீதிமானாக மாற்றுகிறது என்கிற தைரியம் நமக்கு வேணும். அந்த நீதிமானாய் மாற்றுகிற உணர்வு நமக்கு வேண்டும். நீதிமானுக்கு வேணும் அதிகமான ஆசீர்வாதங்களை தருகிறது. அதிகமான ரைட்ஸை நமக்கு பரலோகம் தருகிறது. அந்த பரலோகத்தை நாம் ரைட்ஸ் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதிமான் என்கிற உணர்வு நமக்கு தேவை. அந்த உணர்வு நமக்கு தேவைப்படும் போது நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாய் மாறுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு மரித்தார் என்று சொன்னால் அது வரலாறு. இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னால் அது வரலாறு. ஆனால் அதே இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னால் அது ரட்சிப்பு. அந்த இயேசு எனக்காக சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினார் என்று சொன்னால் அது மீட்பு. இயேசு எனக்காகவே சிலுவையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசம் என்று சொன்னால் அதுதான் ரட்சிப்பு. கலாத்தியர் அதோடு அழகாக சொல்லுவார். 2வது அதிகாரம் 16வது வசனம், நியாயப்பிரமாணத்தில் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை.
பிரமாணம் ஒரு மனுஷனை நீதிமானாக்க முடியாது. மாறாக ரோமர் 5:9 சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவருடைய ரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்போ இந்த நீதிமான் என்பது என்னுடைய சுய நீதியால் அல்ல. நான் நீதிமான் என்று சொல்வது என்னுடைய சுய நீதியின் அல்ல, தேவ நீதியில் நான் நீதிமான் என்று உணர்கிறேன். தேவ நீதியிலே நான் நீதிமான் என்று உணரும் போது நான் அவருடைய பிள்ளையாய் மாற்றம் பெறுகிறேன். அவருடைய பிள்ளையாய் மாற்றப்படும் போது பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு உரிமையாளனாக, பரலோகத்தின் பொக்கிஷங்களுக்கு நான் தகுதியானவனாக தேவன் என்னை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நீதிமான்கள் என்று அறிக்கை செய்யும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் நீதிமான், தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய வித்து, தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறதினால் என்னை திருமறை நீதிமானாக மாற்றினது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அப்படி அறிக்கை செய்யும்போது உங்களை அறியாமல் தேவன் உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை தருகிறார். பரலோகம் தருகிற ஆசீர்வாதம் என்ன? நீதிமான்களுக்கு வேதம் என்ன ஆசீர்வாதம் தருவது என்று சொல்லி ஒரு 3 வசனங்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனம். ஏன் நீதிமான் அவருடைய பிள்ளை எப்படி இருப்பான்? நீதிமொழிகள் 28:1, அவன் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான், எதை கண்டும் பயப்படாமல், எதை கண்டும் கலங்காமல் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். அவனுக்கு பேர் என்ன சொல்றதுமா? நீதிமான். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான், எதை கொண்டும் அவன் பயப்பட மாட்டான். அவன் உள்ளுக்குள்ளே சொல்லுகிற ஒரு உணர்வு என்ன தெரியுமா? தேவன் என்னோடு இருக்கிறார், நான் தேவனோடு இருக்கிறேன், எனவே நான் நீதிமானாக இருப்பதினால் தைரியமாய் இருக்கிறேன். நான் நீதிமானாய் மாறுவதினால், தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதினால், ஒன்று நான் தைரியமானாய், நான் பலனுள்ளவனாக நான் மாறுகிறேன் என்று சொல்லி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது. இரண்டாவது, நீதிமானுக்கான ஆசீர்வாதம் நம்மை பாதுகாக்கிறது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம், நோவாவை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை நான் நீதிமானாக கண்டேன். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க! நோவாவின் குடும்பத்தை, நோவாவின் உறவுகளை அவன் நீதிமானாக மாறினதினால் தேவன் ஒரு பேழையிலே அவனை பாதுகாத்தார். உலகம் முழுவதும் அழிந்தது, ஆனால் நீதிமானாகிய நோவா தன்னுடைய வம்சத்தோடு பாதுகாக்கப்பட்டான். அந்த பேழைக்குள் அவன் பாதுகாக்கப்பட்டான். தேவ பிள்ளையே, நீ நீதிமான் என்கிற உணர்வு உனக்கு வரும் என்று சொன்னார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் உங்களை பாதுகாக்க ஒரு பேழையை அனுப்புவார். தேவன் உங்களை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பான பெட்டகத்தை உங்களுக்கு அனுப்புவார். அது உங்களை பாதுகாக்கும். இப்படிப்பட்ட கொள்ளை நோயிலிருந்து அது உங்களை விடுவிக்கும். எது தெரியுமா? தேவனுடைய பார்வையிலே நான் அவருடைய பிள்ளையாய் மாறும்போது, நான் அவருடைய பிள்ளையாய் மாறின பிறகு, நான் நீதிமான் என்கிற உணர்வு எனக்குள் வரும்போது தேவன் என்னை பாதுகாக்கிறார், என் குடும்பத்தை பாதுகாக்கிறார், என்னுடைய உறவுகளை பாதுகாக்கிறார். எங்க? பேழையின் மூலமாய் பாதுகாத்தார். ஏன் என்று சொன்னார், நோவா நீதிமானாய் காணப்பட்டார். மூன்றாவது, நீதிமான் எப்படி இருப்பான்? நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான், செழிப்பை தருவான். முதலாவது நாம் பார்த்தோம், நீதிமான் தைரியமாய் இருப்பான், நீதிமானுக்கு பாதுகாப்பு உண்டு, நீதிமானுக்கு செழிப்பு உண்டு. அவன் எந்த நேரத்திலும் அவனை தேவன் ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான மழை உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே பெய்யும். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது 27வது வசனம் சொல்கிறது, ஆசீர்வாதமான மழை பெய்யும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ அவருடைய பிள்ளையாய் மாறும்போது நீதிமானாக மாற்றப்படுகிறார். நீதிமானாக நீ மாறும்போது அவருடைய பணிக்கு தகுதியானவனாக, அவருடைய பணியை செய்வதற்கு ஆயத்தமுள்ளவனாக நீ மாறுகிறாய். எனக்கு அன்பு பிரியமான தேவச்சனமே, எனக்கு அன்பு பிரியமான சகோதர சகோதரியே, இந்த தேவன் தன்னுடைய பணிக்கு உன்னை விட்டால் வேறு நபர் அவருக்கு கிடைக்காது. நீ அவருக்கு தேவையானவர், நீ அவருடைய பணிக்கு சரியான நபர்.
அவர் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். நீ அவருக்கு தேவை. அவர் உன்னை நம்பியே தன்னுடைய அருட்பணியை பாதியிலே விட்டு சென்றிருக்கிறார். அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வதற்கு, தொடர்ந்து அதை நடத்தி செல்வதற்கு நீ அவருக்கு தேவை. உன்னை பிள்ளையாய் மாற்றி நீதிமான் என்கிற அந்தஸ்தை கொடுத்து அவருடைய பணியை உன்னை கரங்களிலே கொடுக்க போகிறார். அந்த பணியை நீ சீரும் சிறப்புமாய் செய்வதற்கு இப்பொழுதே ஆயத்தப்படு, இப்பொழுதே ஆயத்தப்படு. அந்த பணி நீ சிறப்பாக செய்ய முடியும் என்பது அவர் நம்பி இருக்கிறார். அவர் நம்பி தந்த பொறுப்பு உன்னுடைய கரங்களில் இருக்கிறது. நீ எந்த ஊழியத்தை இடையில் நிறுத்தி இருக்கிறாயோ அந்த ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்ய தேவனை ஆசீர்வதிக்க போகிறார். தொடர்ந்து செய்ய தேவனை பக்குவப்படுத்த போகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் உடைய பிள்ளை ஆண்டவரே, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் குடும்பமாக உமக்கு சேவை செய்ய வேண்டும், உமக்கு நாங்கள் திருப்பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தரித்திருங்கள். எல்லாம் வல்ல தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து பலப்படுத்தி இந்த கடினமான சூழ்நிலையில, இந்த மோசமான சூழ்நிலையில உங்களை தேவன் யோபுவை வீணடித்து பாதுகாத்ததை போல, யோபுவை பாதுகாத்ததை போல, தானியேலை சிங்ககவியிலே பாதுகாப்பதை போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். ஏன் தெரியுமா? நீங்க அவருக்கு தேவை. நீங்க ஒவ்வொருவரும் அவருக்கு முக்கியமானவர்கள். நீங்க இல்லாம அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க முடியாது. அந்த பணியை நீங்கள் மட்டுமே செய்தாக வேண்டும் என்கிற பெரிய நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பணி உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். கொடுத்த பணியை ஆண்டவரே, சமயம் கிடைக்கும் போது நாங்கள் குடும்பமாக சேர்ந்து, திருச்சபையாக சேர்ந்து இந்த இறை பணியை தொடர்ந்து செய்வோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்துவாராக. ஆமென். விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சுடலுள்ள தேவனாக விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணுள்ளத்தில் போத்து பிறந்தார். பொந்து நாளத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சரளுள்ள பிதாவாக தேவனுடைய வலது பார்வையில் இருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மருத்துவம் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசு சபையும் பசுவன் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தர்களும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாம் வல்ல தேவன் உங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவாராக. இந்த கடினமான சூழ்நிலையிலே மிகவும் எச்சரிக்கையோடு விழிப்போடு இருங்கள். தேவையில்லாமல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாட்களிலே நம் தேவனாகிய கர்த்தர் நிலைகளை நாம் மாற்றுவார். நாம் மீண்டும் அவருடைய நாம மகிமைக்காக நாம் ஒன்று சேர்த்து கடவுளை ஆராதிப்போம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே ஒருவருக்காக ஒரு ஜெபியுங்கள். அநேகருடைய பலவீனங்களை தேவன் சுகப்படுத்தி இருக்கிறார். அநேகருக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய ஜெபங்களை ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஜெப தேவை இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களை என்னுடைய ஜெபங்களிலே நான் நினைக்கிறேன். கடவுள் உங்களை பாதுகாப்பாராக. திருச்சபைக்கான சந்தா காணிக்கை விவரங்கள் உங்களுடைய சந்தாட்டைகளை நீங்கள் பூர்த்தி செய்து சனிக்கிழமைகளிலோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ மாலை நேரத்தில், மன்னிக்கவும் காலை நேரத்தில் திருச்சபைகளே வந்து நீங்கள் ஒப்படைக்கக்கூடிய நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபைக்கான திருமண அறிக்கையை நாம் படிக்க கேட்போம். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், ஊரப்பக்கம் குருசேகர், காரணி புதுச்சேரி, தூய பவுல் ஆலயத்தை சார்ந்த திரு ஸ்டீஃபன் தந்தை பெயர் திரு முருகேசன் என்பவருக்கும், நம்முடைய திருச்சபை சார்ந்த ஜாக்லின் தந்தை பெயர் மகேந்திரன் என்பவருக்கும் இடையே திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் இத்தூய நிலையில் இணையக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் தடை ஏதேனும் இருந்தால் அதை சபையின் ஆயருக்கு எழுத்து மூலமாய் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. செபிப்போம்.
நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மீண்டும் இந்த இணைய சேவையின் வழியாக நம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதிலே, கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே, துதித்து பாடி உடைய நாமத்தை புகழ்வதிலே கிருபையாய் கொடுத்த இந்த நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாமல் மண்ணுக்குள் மறைந்து போகிறார்கள். ஆனால் ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகள் ஏராளம். ஆண்டவரே, அந்த தாராளமான கிருபைகளிலே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீர். நாங்கள் பிள்ளைகளாய் மாறின பிறகு ஆண்டவரே, நீதிமான்கள் என்கிற அந்தஸ்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். அந்த நீதிமான்கள் என்கிற உணர்வு எங்களுக்கு வரும்போது நாங்கள் பரலோகத்தின் பாக்கியவான்களாக மாறுகிறோம். பரலோகம் எங்களுக்கு தருகிற பல பொக்கிஷங்களுக்கு உரிமையாளராக நாங்கள் மாறுகிறோம். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக தூய பவுல் ஆலய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக பெயராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆரோக்கியத்திற்காக, உடைய பிள்ளைகளுக்கு தேவையான சுக வாழ்விற்காக, உடைய பிள்ளைகளுக்கு தேவைகள் எதுவோ அவையெல்லாம் நீர் பூர்த்தி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த கடினமான சூழ்நிலை கடந்து வரும்போது நீர் கரம் பிடித்து தூக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் நிழலும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, உடைய கரத்தினுடைய கிரியைகளினால், உடைய கரத்தினுடைய ஆண்டவரே வேலை உடைய பிள்ளைகளை தாங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஒளிபெருக்கின் மூலமாய் நாங்கள் துதிப்பதற்கு, உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு, ஒருவர் சந்திப்பதற்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகளுக்காய், திருச்சபையுடைய பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குழுவை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஊழியம் செய்வார், பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறீங்க. உடைய பிள்ளைகள் உமக்காக செய்கிற இந்த ஊழியத்தினால் அவர்கள் மிகுதியாய் கனம் பெறட்டும், மிகுதியான ஆசீர்வாதங்களை பெறட்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் வெகு விரைவில் இந்த சூழ்நிலையெல்லாம் நாங்கள் மாறி ஒருவரை ஒருவர் நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லி நாங்கள் தேற்றி நாங்கள் ஏகோபித்து ஆராதிக்க உதவி செய்வீராக. பாதுகாரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு குடும்பத்தின் நிலைக்காலங்களிலே ஆட்டுக்குடி ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். ஐயா, எங்களுக்காய் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே சிறிய ரத்தத்தை ஒவ்வொரு இல்லங்களில் நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு நபர்கள் மேலே நாங்கள் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம். விடுதலை ஆவியானவர் ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக, ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக, பராமரிப்பீராக. தெய்வீக கரம் உடைய பாதுகாப்பு ஆண்டவரை, கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பது போல, சட்டைகளின் கீழே பாதுகாப்பதை போல பிள்ளைகளை பாதுகாப்பீராக. இஸ்ரவேலை பாதுகாப்பது கர்த்தருக்கு ஆண்டவரே பிரியமாக இருக்கிறதா? அவனை பாதுகாப்பு பலப்பட்டு வழிநடத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதாக பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கிறோம் ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்குடையவர்களே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் இரக்கம், பராமரிப்பு, பாதுகாப்பு, சுகமளிக்கிற நல்வாழ்வு நம்மோடும் ஒவ்வொரு நபரோடும் பலவீனமாக இருக்கிற குடும்பங்களோடும் தேவையோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உதாமையோடு இருப்பாராக. சமாதானத்தோட இல்லங்களிலே நாம் இருப்போம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். உங்களை யாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரம்.